நீங்க எல்லாரும் ஜீவா நடிச்ச கீ படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல மொபைலை எப்படிலாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல உள்ள மாதிரியே தன்னோட கடைக்கு வந்த ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோட மொபைலை ஹேக் பண்ணியிருக்கா இந்த முகமது அப்ரீத்துங்கிறவன். மயிலாடுதுறையில் உள்ள காலேஜ் படிக்கிற ஒரு பெண் வந்து காமராஜர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரௌசிங் சென்டரில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அப்புறம் அந்த கடையில் பெரம்பலூர் அகரவள்ளிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து வந்து வேலை பார்த்த முகமது அப்ரீத்துங்கிறவன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கான். கொடுத்ததும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டு திருநெல்லாம் ஓடிபி கேட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடுவான் பார்த்துருக்கீங்களா ஃபோனில், அந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் வரணும்னா உங்கள் மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் பாஸ்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, வந்த வேலை முடிஞ்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுக்கு போய் வழக்கம் போல் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நிறைய சேஞ்ச் இருந்திருக்கு. ரொம்ப ஹீட் ஆயிருக்கு, பேட்டரிலாம் ஓவராக ட்ரை ஆயிருக்கு, அன்வான்டான நோட்டிஃபிகேஷன், அதான் அந்த அசிங்கமான நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கும் போல. அதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியா தெரியல. உடனே அப்பா அம்மாட்ட சொல்லவும் இந்த மாதிரிலாம் தப்பா என்னமோ வருதுப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இதை சைபர் கிரைம்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சைபர் கிரைம் அந்த பொண்ணோட மொபைலை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு இந்த மொபைல் ஹேக் ஆயிருக்கு, இந்த பொண்ணை யாரோ நோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு. உடனே இதை பற்றி விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சிருக்கு அந்த ப்ரௌசிங் சென்டரில் உள்ள முகமது அர்ப்ரீத் அப்படிங்கிறவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பொண்ணுங்களோட மொபைலை ஹேக் பண்ணி அவங்க யார் கூடலாம் வீடியோ கால் பேசுகிறாங்க, அவங்க மொபைலில் என்ன வெப்சைட்டுக்குள்ளலாம் போகிறாங்க, அவங்க கேமரா, அவங்களோட ஸ்க்ரீன், இப்படி எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்டு இருந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுறாங்க. அதாவது இந்த டெக்னாலஜி வளர்ந்திருந்த காலத்தில் மொபைல் ஹேக் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சு. பெண்களோ இல்லை வயசானவர்களோ உங்கள் காலேஜ் படிக்கிற இடத்துலையும் சரி, ஒரு ஜெராக்ஸ் கடையிலையும் சரி, உங்ககிட்ட கால் பேசிட்டு தர உங்கள் மொபைல் கொடுங்கன்னு யார் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்கள் மொபைலை ஹேக் பண்ணிடுவாங்க. சில எச்சனாங்க ஹேக் பண்ணுறதே பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் ஏன்ட இருக்குது, இங்கே வாங்குவான்னு கூப்பிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால தான் நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்க.